நீங்க நேசிக்கிறவங்க உங்ககிட்ட ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல விரும்புறாங்க. இது வந்து சேனல் மெசேஜஸ். வெல்கம் டு ஷெக்மத் ஸ்டார் சிக்சன். ஷா ஷெக்மத் ஸ்டார் சிக்சனுக்கு அன்போட வரவேற்கிறேன். என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நொடி நீங்க பார்க்குற இந்த ரீடிங் நீங்க எப்போ வேணா பார்க்கலாம். நீங்க பார்க்குற இந்த நொடி, இந்த காதல்ல இருக்க பிரச்சனை எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சு. நீங்க வந்து ஒரு ஹீலிங் எனர்ஜிக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னு உங்கள நம்ப சொல்றாங்க. அதே சமயம் இந்த காதலும், இந்த கனெக்ஷனும் ரொம்ப ப்ரொடெக்டடா இருக்கிறதுனால, நீங்க கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏதோ ஒரு சேலஞ்சிங் சிச்சுவேஷன் இருக்கு. உங்க காதல் வாழ்க்கையில அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா முடிவுக்கு வரும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அவங்க வந்து பழசுல நடந்தது எல்லாமே இப்ப யோசிச்சு பார்க்குறாங்க. ரிஃப்ளெக்ஷன். கிவ் ஈச் அதர் சம் ஸ்பேஸ் அட் தி ட்ரஸ்ட் அண்ட் ஹேவ் ஃபெய்த் தட் ஆல் வில் வொர்க் அவுட் ஃபார் தி பெஸ்ட். இதுதான் அவங்க இங்கேயும் சொல்ல விரும்புறாங்க. இந்த ஹீலிங் எனர்ஜில அவங்க சொல்ல விரும்புறது இதுதான். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் நீங்க ஹீல் பண்றீங்க. இதுதான் இங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட லைட் அவங்கள ஹீல் பண்ணுது. அவங்களோட லைட் வந்து உங்களோட அதாவது நான் லைட்ன்னு சொல்றது உங்களோட காதல். அது வந்து ஒருத்தங்க ஹீல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரிஃப்ளெக்ஷன். யோசிச்சு பார்க்க சொல்றாங்க. இல்லைன்னா அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்த அ குழப்பமான சூழ்நிலையிலேருந்து இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டாம்பூச்சி மேல வருது. ஸோ இவனால வந்து அவங்க ஒரு கூட்டுப்புழு மாரி இருந்திருக்காங்க. இத யோசிச்சு பார்க்கறனால, இந்த கனெக்ஷனோட அருமை என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியுது அப்படின்றாங்க. அதனால தான் அவங்க உங்களுக்கு ரொம்ப தெளிவா ஒரு கைடன்ஸ் குடுக்குறாங்க. கவலைப்பட வேண்டாம். இந்த காதல் வந்து நிச்சயமா அதாவது அடுத்த கட்டம் கமிட்மெண்ட்டா இருக்கட்டும், இல்லைன்னா நீங்க வந்து பேசிக்கிறதா கூட இருக்கட்டும். ஏதோ ஒரு விஷயம் அடுத்த கட்டத்துக்கு போகும். நீ கொஞ்சம் கூட கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா இப்ப அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கனால என்ன பண்ண போறாங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். லவ் மீ லைக் யூ டூ ரிவர்சல்ல வருது. பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது பாஸ்ட் கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அது ரிவர்சல்ல வருது. பீச்சஸ். திஸ் கான் பி லவ். அண்ட் ஐ see you the way and I see you the way I breathe you in. It's the texture of your skin. I want to wrap my arms around you. Baby, never let you go. Nothing like you. இது வந்து பார்த்தீங்கன்னா பீச்சஸ். இது வந்து உங்களோட பர்சனோட எனர்ஜி. நீங்க உங்களுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியாது. நீங்க எவ்வளோ க்ளோஸ் அப்படிங்கிறத பத்தி நம்ம இங்க பார்க்க போறதில்ல. அவங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, உங்கள நினைக்கும் போது அவங்க வந்து அந்த காதல தான் சுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து இன்னொன்னு இருக்கு. மேபி உங்களோட பாஸ்ட் எனர்ஜியா இருக்கலாம். பாஸ்ட் கனெக்ஷன் இல்லைன்னா உங்களோடது உங்க பர்சனோடது ஏதோ ஒரு விஷயம். அவங்கள விட்டு நீங்க விலகி வந்துட்டீங்க. திரும்ப வந்து அவங்க உங்க வாழ்க்கையில வர துடிக்கிறாங்க. ரிஃப்ளெக்ஷன், ஹீலிங் அதனால தான் அதுலேருந்து தான் நீங்க ஹீல் ஆயிட்டு இருக்கீங்க. இல்லைன்னா உங்க பர்சன் ஒரு பாஸ்ட் ஃபெயில்ட் ரிலேஷன்ஷிப்ல இருந்து ஹீல் ஆயிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பாஸ்ட் எனர்ஜி உங்களுக்குள்ள இருக்கு. இது வந்து காதலா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு ஃபெயில்டு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னா வந்து பேரண்ட்ஸோட சுயரூபத்தை பார்க்கறது. ஏதோ ஒரு விஷயம் அவங்க அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துட்டு இருக்காங்க. திஸ் கான் பி லவ். வை டு ஐ ஃபீல் யூ ஆல் த டைம்? வை டு ஐ ஹியர் யூ இன் த பேக் ஆஃப் மை மைண்ட்? இட்ஸ் driving me crazy when you are not around. Won't you come and lift me off the ground? This can't be love. It's too strong. Am I wrong? When the night falls, I am awake because you are not lying here with me. இது வந்து உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டோட எனர்ஜி. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இந்த காதல் வந்து ரொம்ப ஆழமா இருக்கு. இந்த எமோஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இதுதான் காதலா? நிச்சயமா இது காதலா இருக்க முடியாது அப்படின்றாங்க. ஏன்னா, உங்களுக்கு பைத்தியம் பிடிக்குது நீங்க பக்கத்துல இல்ல அப்படின்னா, யூ ஆர் நாட் அரவுண்ட் மீ அப்படின்றாங்க. நீ என் பக்கத்துல இல்ல அப்படின்னா, எனக்கு வந்து மண்டை காயுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இரவோட தனிமையில இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, உலகமே தூங்கிடுது. ஆனா என் கண்கள் வந்து மூட மாட்டேங்குது. ஏன்னா நீ என் பக்கத்துல இல்ல. உங்கள ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றாங்க. ஏன்னா அவங்க பக்கத்துல நீங்க இல்ல. அந்த இரவு நேரம் வந்து அவங்களுக்கு இன்னுமே ரொம்ப ம் பாரமானதா இருக்கு. இது வந்து செக்ஷுவல் ஃபீலிங் கிடையாது கண்டிப்பா. அவங்க வந்து உங்கள ரொம்ப மிஸ் பண்றாங்க. அந்த தனிமை வந்து உங்கள எவ்ளோ தூரம் மிஸ் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து இன்னுமே வந்து பெருசா பூதாகரமாக்கி காட்டுது. ஸோ அத தான் இந்த இந்த ரீடிங்ல அவங்க ரிஃப்ளெக்ட் பண்றனால, அவங்க புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நிச்சயமா பாஸ்ட் எனர்ஜியா தான் இருக்கும். நம்ம இத வந்து பார்க்கும்போது, இனிமே ஃபர்தரா பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிய வரும். இது என்ன எனர்ஜி அப்படின்னு. ஐ கான்ட் எக்ஸ்பிரஸ் மை செல்ஃப். மேபி அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுல கொஞ்சம் தயக்கம் இருக்கலாம். இல்லைன்னா வந்து ம் எமோஷனல் பிளாக்கேஜ் அந்த மாரி ஏதாவது இருக்கலாம். யூ வரி சோ மச். இத பத்தி கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ரிவர்சல்ல வருது பார்க்கலாம்.
தே தே ஹேவ் ஹர்ட் மீ பாஸ்ட் ஹர்ட் ரிலேஷன்ஷிப். என்ன சொல்றது, கடந்த காலத்துல நான் உளறேன். கடந்த காலத்துல வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு அஹ், பாதிப்பை உண்டு பண்ண ஒரு உறவு இருக்கு, இல்லைன்னா வந்து அவங்கள யாரும் முதுகுல குத்திருக்கலாம், இல்லைன்னா அவங்கள ஏமாத்திருக்கலாம். அதுலேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துட்டு இருக்காங்க. ஐ நீட் டு ஃபிகர் மை செல்ஃப் அவுட். இப்போ வந்து அவங்க இந்த ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு அவங்களுக்கு புரியறது ஒன்றே ஒன்று தான், என்ன அப்படின்னா சில விஷயங்களை அவங்களே தான் ஃபிகர் அவுட் பண்ணணும். அதாவது அவங்களோட பிரச்சனைக்கு அவங்க தான் வந்து விடை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு தெளிவு இருக்குது. அவங்க எங்கேயோ ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்காங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. இந்த பின்னாடி யோசிச்சு பார்க்கறனால அவங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியுது, உங்கள் காதல் ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு. அடுத்தது வந்து அவங்க வாழ்க்கையில் ஏதோ நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, இல்லைனா வந்து சின்ன வயசில் அவங்களுக்கு நடந்த ஒரு விஷயம், இல்லைனா வந்து இதுக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சோகமான சம்பவம் அவங்கள வந்து அவங்க மனசை வந்து ஓப்பனாக சொல்ல விடாமல் அடைச்சி வச்ச மாதிரி ஒரு விஷயம். இட்ஸ் லைக் ட்ராமா. இது வந்து நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணோம். ஆக்சுவலாக இது ரொம்ப ஈஸி. ட்ராமா ஓவர் கம் பண்ணுறது நம்ம மனசு வைக்கணும், அவ்வளோதான். ஜஸ்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணாவே போதும். அது வந்து நம்ம நம்மளுக்கு ஏன் பயம் வருது அப்படின்னா, நம்மளை அந்த சுச்சுவேஷன்லேருந்து என்ன நம்மளுக்கு விடை கிடைக்கும் அப்படின்ற அந்த பயம் தானே தவிர, இதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுனால வர பயம் கிடையாது. அதில் தான் நம்ம ரொம்ப பட்டுதல் வச்சுக்கணும், இந்த விடை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. அந்த பற்றுதலை நீங்கள் எடுத்துட்டாவே ஈஸியாக நீங்கள் போய் சொல்லணும். என்ன நடந்தா என்ன, இப்போ நம்ம போய் நம்ம காதலை சொல்கிறோம், அப்படி அவங்க மறுத்தா கூட கொஞ்ச நாள் என் காதலை புரிஞ்சுட்டு என்கிட்ட வருவாங்க அப்படின்னு அந்த நம்பிக்கையோடு நீங்கள் முயற்சி பண்ணும்போது அந்த அந்த என்ன சொல்கிறது, இந்த ரிஜெக்ஷனும் அவங்க வந்து நீங்கள் எதிர்பாராத விடையை கொடுக்கும்போது உங்கள் மனசு உடஞ்சி போகுது. ஓகே, அவங்களுக்கு இன்னும் என்ன புரியல, என் காதலோட அருமை புரியல, புரிய வைக்க முயற்சி பண்ணுவோம், அவங்க எங்களோடவங்களா இருந்தால் நிச்சயமாக என்கிட்ட வருவாங்க அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கும்போது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் அது உங்களுக்கு கிடைக்காது. அப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது உங்களோடது இல்லை அப்படின்னு. அதே மாதிரி நீங்கள் அவங்களோட ப்ரைவசியும் ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஓரளவுக்கு மேலே முயற்சி பண்ணி அவங்க வரலன்னா விட்டுடணும். ஐ அம் அப்சஸ்ட் வித் யூ இல்லை, இவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க, உங்கள் மேலே இருக்கிறது காதல் தானே தவிர பற்று கிடையாது, அப்சஷன் கிடையாது. ஐ டோன்ட் நோ வேர் டு ஸ்டார்ட். எங்கே ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்றது தான் ஸ்டார்டிங் ட்ரபிள். அது 2 தடவை ஸ்கூட்டர் மிதிச்சா தானாக ஸ்டார்ட் ஆகிடும். அவ்வளோதான் விஷயம். அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் உங்களுக்கு. ஒரு பாஸ்ட் எனர்ஜியும் நிச்சயமாக அவங்கள சுற்றி இருக்குது. அவங்க வந்து உங்களோட காதல் வந்து உங்கள் காதல் திரும்ப எதிர்பார்க்குறாங்க உங்கள் வாழ்க்கைக்குள்ளே. பட் நீங்கள் வந்து ஐ திங்க் நீங்கள் மூவ் ஆன் ஆகி நீங்கள் வந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. அப்படி தான் இந்த இந்த ரீடிங் சொல்லுது. உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் உங்களோட காதலை ரொம்ப ரொம்ப பாராட்டுறாங்க. அதுக்காக அவங்க உண்மையிலே ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாங்க பிரபஞ்சத்துக்கு. 4 ஆஃப் வான்ஸ், கல்யாணம், கல்யாணம். 10 ஆஃப் பென்டிகிள்ஸ். அட போங்கயா. பார்க்குறவங்க யாருக்கு இந்த எனர்ஜி வந்து அப்படியே பொருந்துதோ, உங்களுக்கு கல்யாணம் இருக்கு. 10 ஆஃப் பென்டிகிள்ஸ். ஹூ ஆர் யூ? எல்டர் ஆஃப் கப்ஸ். ஓ மை காட், கிங் ஆஃப் கப்ஸ், த எம்பரர். லுக் அட் திஸ். உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது வந்து மகாராஜான்னு தான் சொல்லணும். உண்மையிலே எம்பரர்னா மகாராஜா தான். இவங்க மகாராஜானா பணம் அப்படி சார்ந்த விஷயங்கள்ல வந்து மகாராஜாவா இருப்பாங்களா அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறதில்ல. நிச்சயமாக அவங்க வந்து உங்களோட சேர்ந்து ரொம்ப அழகான அருமையான வாழ்க்கை தான் ஆரம்பிக்க போகிறாங்க. 10 ஆஃப் பென்டிகிள்ஸ் வரப்போகிறது, எம்பரர். இது வந்து இட்ஸ் லைக் நீங்கள் கனவு ஏதாவது கண்டிருந்தீங்க, ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்னு சொல்லுவாங்களே, கனவு எல்லாமே நனவாகும். நீங்கள் வந்து லாவிஷாக ஒரு லைஃபு, இல்லைன்னா வந்து எனக்கு வந்து இப்படி அழகான ஒரு வாழ்க்கை இருக்கணும், நீங்கள் ஒரு பிக்சர் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நீங்கள் நினச்சதை விட அந்த பிக்சர் இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்க போது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த டிவைன் கவுண்டர் பார்ட் வந்து உங்கள் மேலே ரொம்ப ஆழமான காதல் வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப புனிதமான ஆழமான காதல், நேர்மையாக இருக்குது. ஏன்னா எக்ஸ்கியூஸ் மீ, அந்த சீ ஹார்ஸ் வந்து ரொம்ப யூனிக்கான இது. நம்ம சீக்கிரம் அதை பார்த்துட முடியாது கண்களில். கடல் உள்ள ஆழமான பகுதிகளில் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த காதல் ரொம்ப ஆழமாக இருக்குது. இவங்க வந்து இவங்க சொல்கிற மாதிரி தான், அவங்க வந்து அந்த ஆழத்தை அவங்களுக்கு வந்து எடுத்துனையுமே காட்டிட மாட்டாங்க. ஆனால் மேலெழுந்த வரியாக பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து உங்களை பிடிக்கும், அவங்க உங்களை நேசிக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் காதலோட ஆழம் வந்து நீங்கள் வாழ்க்கையில் அவங்களோட பயணம் பண்ணும்போது தான் தெரியும். ஏன்னா
அவங்க வந்து ஃபுல்லா யோசிச்சு தான் வந்து உங்ககிட்ட வரப்போறாங்க. ஏனோ தானோ அப்படின்னு உங்களோட உணர்வுகள வந்து அ அ காயப்படுத்துற மாதிரியோ, இல்ல உங்க மனச காயப்படுத்துற மாரியோ ஒரு சின்ன விஷயம் கூட பண்ண மாட்டாங்க. ஏன்னா, இட்ஸ் லைக் நீங்க வந்து ஒரு பூ மாதிரி அவங்களுக்கு. அந்த பூவ வந்து என்ன என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அது வந்து கொஞ்சம் கூட அந்த முனையில கூட வாடாம வந்து நான் பார்த்துக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் அவங்க இப்ப பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் ஒரு அழகான காதல் கல்யாணத்துல முடியணும். அந்த கல்யாண வாழ்க்கை வந்து எல்லாமே இருக்கணும். எல்லா செல்வங்களும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. 10 ஆஃப் பென்டிகல்ஸ் அதான். அதாவது எல்லா எமோஷனும் இருக்கணும். சின்ன சின்ன சண்டை இருக்கணும், ஊடல் இருக்கணும், காதல் இருக்கணும். ஒரு அழகான விஷயமா அது இருக்கணும் அப்படின்னுங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதுக்காக அவங்க வந்து உங்கள சார்ந்து இருக்க போறதில்ல. உங்ககிட்ட தான் அவங்களோட சைட்ல இருந்து எல்லாத்தையுமே பண்ண போறாங்க. அவங்க அவங்க என்ன பண்ணணுமோ அத நிச்சயமா 10 மடங்கு இல்ல 100 மடங்கு வந்து அவங்களோட எஃபோர்ட் அதில போடுவாங்க. உங்ககிட்ட இருந்து அவங்க எதிர்பார்க்கறது எல்லாமே இந்த பியூட்டிஃபுல் லவ் மட்டும் தான். நீ எதுவுமே பண்ண வேண்டாம். என்ன காதலிச்சேன்னா போதும் அப்படின்ற மாதிரி. நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படின்றாங்க. அது ஆக்சுவலா இது அந்த மாதிரி தான். ரஜினி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு எல்லாமே வாங்கி வச்சு, அந்த காதல வந்து அ முன்னாடியே வந்து அவங்க ரொம்ப முடிவான ஒரு எண்ணத்தோட மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் லைக் உங்களுக்காக சில விஷயங்கள் வாங்கி வைக்கிறது, நீங்க வந்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் எப்படி இருக்கும்னு பண்றது, அதுக்காக டிசைன் பண்றது, நெறைய விஷயங்கள் உங்களுக்காக அவங்க செய்ய ஆரம்பிச்சாச்சு ஆல்ரெடி. இது வந்து நிச்சயமா நீங்க ஆரம்பத்துல அந்த மாரி அந்த படத்துல வர மாரி சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும், சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்தாலும், கடைசியா வந்து நீங்க நிச்சயமா அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பீங்க. இது விதி அப்படின்றாங்க. சச் அ பியூட்டிஃபுல் சோல். நீங்க வந்து ரொம்ப பிளெஸ்ட். இது வந்து அழகான காதல். இப்ப நீங்க என்ன குழப்பமான சூழ்நிலையில இருந்தாலும், உங்க பெர்சன் உங்களுக்கு குடுக்குற கேரண்டி, வாரண்டி எல்லாம் என்னன்னா, நான் உன்ன நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிறது தான். ஸோ ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.